மிகவும் மிகவும் ஒரு துன்பமான ஒரு துன்பியல் நிகழ்வு. அதாவது ஊடகங்களில், அது குறிப்பாக டிக்டாக்ல வந்து தேசியங்கள் கதைக்கிற நல்ல கருத்துக்களை சொல்கிற சௌரன் கொக்கிக்குமார் அவர்கள் இறைவதம் அடைந்ததாக பார்த்தேன். முதல்ல அவருக்கு எழுந்து நின்று மானசீக இதய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கிறேன். நீங்களும் அவருக்கு அகவணக்கங்களை செலுத்திக் கொள்ளலாம். மிகவும் எனக்கு பிடித்த ஒரு நபர். அதாவது புலங்களில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கதைக்கிறவர். இறந்திருக்கிற நிலைக்கு மிகவும் ஒரு கவலையாக இருக்கிறது. ஒரு இழப்பு தமிழ் சமுதாயத்தில், அது குறிப்பாக தேசியங்கள் வைக்கிற நிஜமான தேசியங்கள் இருக்கிறவர்களுக்கு மிகவும் ஒரு இழப்பு. அவரோட பதிவுகள் மிகவும் அருமையாக இருக்கும். கருத்துக்கள் அனைத்துமே வந்து பல பல சமுதாய கருத்துக்கள்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, எல்லாமே பெரும்பாலும் பிடிக்கும். நாங்கள் வந்து இங்கே இலங்கை அரசியலை மாற்றணுன்ற விருப்பம். எங்களுக்கு அரசியலில் போய் செய்யணும் ஒன்று இல்லை. எங்களோட பணி ஆன்மீகம் மற்றும் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச், எஜுகேஷன் ஃபீல்ட் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆன்மீகம்ன்றதை மக்கள் துயர் துடைக்கிறது. அப்போ இந்த மாதிரியான வேலைகளுக்கு நாங்கள் யோசித்ததில் முதலாவது பெண்கள் எடுப்போம். பெண்களை மதிக்கணும். அதனால் வந்து சொர்ணமணியன மகள் மற்றும் இந்த கொக்கிக்குமார், மற்றது ஈழமைந்தன் ஆண்டு போன்ற ஒரு அண்ணன், மற்ற நிரோஸ் அண்ணன், மற்ற இந்த இவர் என்ன சொல்கிறது சகோதரன் கொக்கிக்குமார், ஒரே சேர்க்க மிகவும் ஊடகங்கள் எல்லாருமே அதை கவலையாக இருக்கிறார்கள். இதில் வந்து அவருடைய பேர் ஜீவன் அண்ணா, இளமைந்த ஜீவன் அண்ணா, மற்றது இவர் கொக்கிக்குமார், மற்றது நிரோஸ் சந்துரு அண்ணா, இவர்கள் எல்லாரும், இவர் மற்றது இவர் ஜீவன் அண்ணா மற்றும் கொக்கிக்குமார் மற்றும் சொர்ணமண்ட மகள், இவர்களெல்லாம் நான் பல தடவை அரசியலுக்கு வாங்க கொண்டு அழைச்சிருக்கேன். சில இடங்களில் அவர் வர முடியாத சூழலோ தெரியாது. புலங்களில் நாட்டுப்பற்றுகள் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு, மிகவும் கவலை. ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அந்நேரண்ட பிரிவாக துயர்த்திருக்கிற குடும்பத்தாருக்கும், அவரது நண்பர்கள், நாட்டுப்பற்றாளர்கள், டிக்டாக் அவருடைய ஃபாலோவர்ஸ், அவற்றிற்கு பல துன்பப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்களும் அவருடைய துயர சுமையை தாங்கிக் கொள்கிறோம். நாங்களும் அதில் பங்கு கொண்டிருக்கிறோம். என்னுடைய பதிவுகள் வந்து பலரக்கம் கொண்டு இருக்கிறது. மிகவும் உணர்ச்சியான பேச்சு, மிகவும் ஒரு சிறப்பான பதிவுகள். நான் ஃபாலோ பண்ணுறார்கள் அவர் ஒரு ஆள், ஷேர் பண்ணுறதில் அவர் ஒரு ஆள், நீங்கள் முதல் சொன்னாக்கள். அதில் குறிப்பாக சில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து 5 பேர் ஒரு மாதிரி இருக்குது. அது அவருடைய சீமானனுக்கு சப்போர்ட்டையும், இன்றைக்கு மக்களுக்கு சீமானை பற்றி தெரியுது, சீமானனுக்குரிய சப்போர்ட்டையும், மற்ற ஆரிய திராவிடர் தொடர்பாக ராமர் தொடர்பான சில நிலைப்பாடுகளை தவிர மிக முழுக்க அவரை ஆதரிக்க ஒரு ஆள். இது என்ன நிலைப்பாடு, என்னையா இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை, என்னுடைய நிலைப்பாடு. அதாவது அவர் ஒரு 98% மேலே ஒரு ஆதரிக்க ஒரு ஆள். நிரோஷ் அண்ணன், மற்றது இளவேந்தன், ஜீவன் அண்ணா எல்லாரையுமே ஆதரிக்கிறது. உண்மையாக நான் டிக்டாக்கு வந்ததே இல்லை. நான் கிட்டடிலாம் வந்து நான் நம்மளோட வேலை உண்டு, நம்மளோட எஜுகேஷன் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க், லைஃப், ஸ்பேஸ், எஸ்பியோட போய்கிட்டு இருந்தது.
டிக்டாக்கு ஒரு கிட்டத்தெல்லாம் வந்தது. அப்போ தான் இவர் என்ன இருந்தாலும் சரி, குக்குமே இருந்தாலும் சரி, மற்றது நிரோசன் இருந்தாலும் சரி, என்னால் பார்க்கக்கூடிய இருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் அரசியலுக்கு அவர்களை கூப்பிட்டது. உண்மையிலே ஒரு அரசியல் தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லி பல தடவை நான் அழைச்சிருக்கேன் பப்ளிக்கில். அதாவது எனக்கு தனிப்பட்ட நம்பர்கள் இருந்தால் தனியாக கேட்டுலாம் பப்ளிக்கில் அழைக்க அவர்களுக்கும் ஒரு வேல்யூ, அவர்கள் அந்த கருத்துக்கு ஒரு வேல்யூ. நாளை பலர் அவர்களை தூட்டினாலும் இப்படி ஒரு சிலர் பலர் தூற்றுவர், பலர் ஆதரிப்பர். ஆனால் தமிழர்களுக்கான ஒரு அரசியலுக்கு இவர் தலைவராக இருக்குன்னு சொல்லி எங்களால் நினைக்கப்பட்ட ஒரு ஆள். மிகவும் அறிவாளி, மிகவும் உணர்ச்சி பேச்சாளர், மிகவும் சிந்தனையை தூண்டுற பதிவுகள் இவர்களுடையது. மிகவும் கவலைக்குரியது சொல்லிக்கொண்டு இந்த தரப்பில் சில விஷயங்கள் கலைக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் மனசு அதை சொல்ல வைக்குது. எனக்கு எப்போவுமே அநீதி நடந்தால் அதை தட்டி கேட்பேன். அப்போ இதை சில பெண்கள், குறிப்பாக இளம் நாசா இவருடைய பதிவை போட்டிருக்கிறேன். தன்னை புனிதராக காட்டவோ அல்லது உண்மையாக தரப்பில் கவலையோ தெரியாது. இன்றைக்கு பலர் வேஷங்கள் போடுகிறார்கள். முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். நான் பல விஷயங்களை எதிர்த்து காய்ச்சாலும், எனக்கு பல தமிழ் தேசியத்துக்கு எதிரானாலும் சில முத்திரகுத்த வெளிக்கிட்டாலும் உண்மையை நிலப்பாடு இந்திய ராணுவ காலகட்டங்களில் இங்கே இருந்த போராளிகளுக்கு தெரியும், யாழிருந்து மாணவர்களுக்கு தெரியும். குறிப்பாக காண்டிவன் அண்ணா தெரியும், மேஜர் கேடிசிங்க தம்பி காண்டிவன் அண்ணாவுக்கு தெரியும். அவர் இல்லை, அந்த காலங்களில் படித்த யாழிந்த நண்பர்களுக்கு தெரியும். குறிப்பாக வெளிகாமத்தில் இருந்த பழைய போராளிகள், அதில் குறிப்பாக தங்க சுதன் என்றவருக்கு எங்களோட போராட்டத்தின் பங்களிப்புகள் தெரியும். குறிப்பாக இந்திய இராணுவத்தை அடித்து விரட்டி கதிகலங்க வச்ச இராணுவ தளபதி என்னுடைய பேட்ச்மேட். பிறகு சில தொழில்கள் சில நடவடிக்கைகள் பிடிக்காமல் விலத்திட்டு வந்து எங்களோட சமுதாய பணிகளை வாங்கி மக்களுக்கு பங்கர் வட்டி கொடுக்குறது, புலிகள் அந்த கொண்டு வச்சிருந்து பாதுகாப்பை நேரடியாக போயிட்டு மக்களுக்கு செய்கிறதோட தோளோட தொடர்ந்து உதவினார். நம்ம சொல்லி பொய்யோடு இருக்கிறார் பழைய போராளி. இந்திய இராணுவத்தை விரட்டி கிளச்சவர். இந்திய இராணுவத்துக்கு இங்கே அடிக்கிறாங்கிறது சும்மா சாதாரண விளையாட்டில் அதுக்கு உயிர் தப்பினவர். இந்திய நாமி போன பிறகு தான் விட்டு விலத்தினர் நினைக்கிறேன். இப்போ வெளியில் இருக்கிறார். இப்போ நான் நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்கல, இது எனக்கு தேவையில்லை. ஆனால் பலரங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு எதிரானவர்கள் மாதிரி, தேசியத்துக்கு எதிரான மாதிரி சில முத்திரை குத்தப்படுவதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ அதே நேரம் கொக்கிக்குமாரன் என்ற இழப்புள்ள இதை கதைக்கிறது அவ்வளவு சரியில்லாட்டிலும் இருந்தாலும் எனக்கு அது உணர்வு வருது, அதனால் கதைக்கிறேன். அப்போ யாழிந்த மாணவர்களுக்கும் தெரியும், நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. சில ஊடகவியலாளர்கள் போல அல்லது அர்ஜுனா போல சிறப்பில் குளிர்காயிறால் கிடையாது. எப்போதுமே எதிர்த்து தாங்க நம்முடைய முகம் இன்றைக்கு ஒரு லைட்டாக வெளியில் வருது. ஸோ நாங்கள் எப்படியான ஆதரவாளர்கள்ன்றது இந்திய ராணுவ காலகட்டத்தில் இருந்த பழைய போராளிகளுக்கு, அது குறிப்பாக அவர்கிட்ட கூட தெரியும். ஏன்னு சொன்னால் சில மக்களுக்கு ஆதாரங்கள் தேவை. இன்றைக்கு நிறைய பேர் இந்திய ராணுவ காலகட்டத்துகளில் மக்களுக்கு ஆதரவான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடிக்கல. பிறக்காதவர்கள் கூட சரிதான், பிறக்காத ஆட்கள் இன்றைக்கு எங்களுக்கு அரசியல் படிப்பிக்கிறது, எங்களுக்கு லீமா என்ற ஆரண்டு சொல்லித்தர்றது, தலைவரின் போராட்டத்தினான்னு சொல்லித்தர்றவர் நினைக்கிறது ஒரு மிகவும் நகைப்புவிடமான விஷயம். அதோட அவருடைய சிறு உள்ளத்தனை இருந்தால் பரவாயில்ல. அந்த சம்மந்தப்பட்ட ஜேர்மன் நாசான்றவர் இன்னைக்கு கொக்கிக்குமார் என்ற பதிவை போட்டிருக்கிறார். எனக்கு அதுதான் மிகவும் தாங்க முடியாமல் இருக்குது. அது ஒரு புனித ஆத்மா, புண்ணிய ஜீவன். ரோசத்தில் இறந்துட்டார்கள், என்னென்ன தெரியல. இத்தனைக்கும் இந்த பெண்மணி கொக்கிக்குமார் என்ற வாய்ஸ்லேயே என்னோடையும் என் நண்பரோடையும் காய்ச்சிருக்குது. கொக்கிக்குமார்ன்றவர் இதுக்கும் நான் இதை பற்றி கதைக்கால விட்டுருவேன். இந்த பெண்மணி அதை போட்டது எனக்கு தாங்க முடியல. இந்த கொக்கிக்குமார்ன்ற ரப்பை பற்றி காய்ச்சது அதோட நிப்பாட்ட வேண்டிய லைஃப் ஃப்ளோவில் வந்துட்டு இருக்குது. என்னை பற்றியும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா பிள்ளையான பிம்பம் அது. இப்போ ராமதேச மிஷன் செய்கிற பிள்ளைகளை சொல்லியிருக்கல, என்ன ராமதேச மிஷனுக்கு எதிரானவர் மாதிரி காட்டு வலிக்கிட்டவர். ராமேஸ்வருக்கு இங்கே யாழ் பல்கலைக்கழகத்தில் விழாவிலிருந்து மிஷனோட செயற்பாடுகள் உரித்தளிச்ச ஒரு அடியே. அப்போ அந்த மாதிரி அந்த முத்திரைகள் இன்றைக்கு சமூகத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ இதை கதைக்கிறது ஒன்று, இவர்கள் உண்மையிலே ஆதரவு ஒன்று கேட்டால் இவர்கள் புலிகளுக்கு உண்மையான ஆதரவு கிடையாது. குறிப்பாக இந்த ஜேர்மன் நிசான்றவர் கடைசி வரைக்கும் ஆதரவு கிடையாதுன்றதை உறுதிப்படுத்த முடியும் என்று கேட்டால்
மற்றவர்களோட தவறுகளை சுட்டி காட்டி தான் ஒரு நல்லவர் மாதிரி காட்டிக்கொண்டு மக்கள்கிட்ட பணம் மோசடி செய்யறால் தான். சரிதானே? அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. சரிதானே? அது மட்டும் இல்லை, சில ஆண்களுக்கு தன்னை குளியரவர் படங்கள் அனுப்பியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆளே செத்து போச்சு, தேவைப்பட்டால் அந்த படத்தை முள்ள இவ இருந்து நீ என்னதுக்கு இந்த மனுஷன் வயசில், அதாவது கொக்கிக்குமார்ன்ற வயசில், நான் கொக்கிக்குமார்ன்றா விருப்பம் அரசியலுக்கு அவங்க கேட்டதுக்காண்டி இந்த நபர் பல ஏஐ செட் பண்ணி வச்சிருக்கிறார். காமலீலைகளுக்கு மிட் நைட் மதனன்றதில் லைவில் வந்து ஆண் மேரி காய்ச்சாலும் இந்த பொன்மணி தான் இல்லை, அவண்ட காமத்து அவ கூட அது எனக்கு பிரச்சனை இல்லை. பப்ளிக்கில் விதைக்கக்கூடாது. சரி, பப்ளிக்கில் விதைச்சாலும் கூடி தவறு இல்லை. குறிப்பிட்ட சில எனக்கோ அல்லது வேறு இந்த நண்பர்களுக்கோ ஆண்களுக்கோ தன்னுடைய குளியவர படங்கள் அனுப்புறது தவறு. சரி, அதை கூட விடுவோம். அதுக்கப்புறம் அதை அனுப்பி போட்டு சில ஆண்கள்கிட்ட அதை அனுப்பி இதை பண்ணு கேட்டு போட்டு பிறகு அவர்களுக்கு கொலை மிரட்டை இந்த மிரட்டை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, பிளாக்மெயில் பண்ணி இருக்குது. மற்ற சில நண்பர்கள் மிகவும் பெண்களை மதிக்கிறவருடைய நண்பர்களோட புகைப்படங்கள் போடப்பட்டு அவர் வந்து பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தாங்கள் நிர்வாண படங்களை அனுப்பி, தாங்கள் ஃபோன் வீடியோக்களை அனுப்பி, ஃபோனுக்குள்ளால ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஆதாரங்கள் தரலாம், ஃபோன் நம்பர்களை அனுப்பி. அப்போ அதுக்கு பிறகு இப்படி நண்பர்களுக்கு செய்கிறீர்களே, இது வந்து ஒரு மனநல பாதிப்பு நான் சொன்னதுக்காண்டி எனக்கு குரூப் கோல் போட்டு இதே கொக்கிக்குமார் என்ற வயசில் ஏஐயை பாவிச்சு, அதுதான் ஒரு மிகவும் கேவலமான விஷயம். அந்த மனுஷன் தட்ட குரலை பாவிச்சிட்டு தெரிஞ்சு இது வந்துட்டு தோணுதோட நிற்க வேண்டியிருக்கு. இறைவா, உண்மையாக தொடர்படுத்தக்கூடாது. நான் பேசாமல் விட்டுருப்பேன். இந்த நிசா இவ்வளவு கேவலம் செய்கிற இந்த பெண்ணு சொல்லிடாது. இப்போ என்னையோ இல்லை இந்த நண்பர்களையோ கேவலப்படுத்தின கூடிய பிரச்சனை இல்லை. தாய் நாடு கேட்குறேன், தாய் ஈழம் கேட்குறேன், நாடு கேட்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு தாயோட ஃபோனில் கதைச்சிட்டு நான் அம்மா ஈழத்துக்கு வரும்போது உங்களை வாரேன், வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்களாம்மான்னெல்லாம் கேட்டு போட்டு அதே அம்மாவை வாயாலேயே சொல்ல முடியாத மிக மிக கேவலமான வார்த்தைகளை பாவிச்சது இந்த ஏஐயில் கொக்கிக்குமார் இந்த வயசில். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு அது மிகவும் கவலையாக இருக்குது. தங்கட வயசில் கதைக்க பயமண்டா, சும்மா ஏஐ வயசுன்றாலும் பாவிக்கிற பிள்ளைங்க ஒரு ஈரோட இருந்து கொண்டு ஒரு சமுதாய நலன்களை கதைக்கிற ஒரு கொக்கிக்குமார் இந்த வயசை பாவிக்கிறார். அது நான் விரும்புகிறேன்னு தெரியும். விரும்பினா பொம்பளையே தான் விரும்பணும் இல்லை, நாட்டை நேசிக்கிறார், அவ்வளோதான் செய்கிறார். இங்கே ஆட்கள் இல்லை, அரசியலுக்கு கூப்பிடலாம் அண்டு நேற்று ஒரு 4 பேர், அதாவது இளஞ்சீவனா கொக்கிக்குமார், என்ன பேர் அவருக்கு, சரத்தாவோ நேசிக்கிறேன். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. சந்துருவன் ஒரு இசை. கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு பேர் மண்டைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நிர்வாக சந்துருவன் தான். ஸோ இவர்களை நான் பல தடவை அழைச்சிருக்கேன், அரசியலுக்கு வாங்க. ஸோ அப்படி அழைச்ச ஒரு ஆள் தான் கொக்கிக்குமார். அப்படி ஒரு நல்ல மனுஷன் வயசு எடுத்து போட்டதே ஒரு கேவல். சரிதானே? அப்போ போட்டவர்கள் கூட இப்போ லைஃப்பில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கும் மனச்சாட்சின்றது கடைசி வரைக்கும் இல்லை. நீங்கள்லாம் ஏன் உயிரோட இருக்கீங்க தெரியாது. அந்த மனுஷன் செத்த அன்னைக்கு எனக்கு உண்மையாக கவலையாக இருக்குது. ரோசக்காரன் தன் வயசு ஏயில் பாய்ச்சதை கேள்விப்பட்டு அந்த ஆள் எடுத்துகிட்டு கொண்டு யோசிப்போம், தொடர்படுத்தக்கூடாது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த இறப்பு வீட்டுக்கு எதை கிடைக்கிறாங்க என்று. அவ்வளோத்துக்கு எனக்கு வலி, என் நண்பர்களுக்கு வலி. குரூப் கோல் ரெண்டு வதையில் 2 ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அது காதல் 2 நடித்து உண்மையிலே ஒரு பெண்ணே கிடையாது. இவ்வளோ இன்றைக்கு செத்தா இன்னும் சந்தோஷம். சரியோ, நேற்று இவள் சாவலன்னு பார்த்தா அந்த மனுஷன் செத்துட்டு. அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. அதுக்கு இதுவும் தொடர்பு இல்லை. ஆனால் எனக்கு பெரிய கவலையாக இருக்குங்க கொக்கிக்குமார் செத்தது. மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். அதை விட பெரிய கவலை, இந்த பெண்மணி ஜெர்மன் நாசா இப்படியான அசிங்கங்களை செஞ்சு போட்டு அதை வந்து தன்னுடைய டிக்டாக்கில் அதுவும் பாலியல் ரீதியாக டோர்ச்சர் பண்ணுறதுக்கு எதிராக அவர் போட்ட வீடியோ போட்டிருப்பாள் என்றால் அவளுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்குது. தான் பாலியல் ரீதியாக போட்டு பிளாக்மெயில் பண்ணுற ஆண்களை அதை போட்டு காசு வாங்குறதே பிள்ளை. அதை விட பெரிய பிள்ளை வாங்கின காசு கிடைச்சதான்னு இதுவரைக்கும் இல்லை. இன்னும் எத்தனை பேர் வந்து இவளுடைய நடவடிக்கைக்கால பாதிக்கப்பட போய் நமக்கு தெரியாது. மிகவும் எனக்கு கவலையாக இருக்குது. அந்த காசு கிடைச்சதோ இல்லையேன்னு சொல்லல. சரி, அதை விட கூட பிரச்சனை இல்லை.
ஒரு தாய்நாடு கேட்கிறவர் தாயை வணக்கம் 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 அம்மான்றது. அப்புறம் அது சொல்லவே இல்லை, நான் இந்த வாயால் சொல்லி அசிங்கப்பட தேவையில்லை. இதுக்கு தனக்கு மூச்சு வாங்குது அல்லது பைத்தியம்னு சொல்ல முடியாது. ஆணவத்தின் உச்சக்கட்டம் அழிவை தரும். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொங்களையும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. இந்த பெண்மணிக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு காலமெல்லாம் கொடுத்து முடிஞ்சுது. இனி இவண்ட மன்னிப்பு எனக்கோ எங்களுடைய அம்மாவுக்கோ தேவையில்லை. இவளுக்கு சில பேர் உடந்தையாக இருக்கணும், அது தெரியுது பார்க்க. குரூப் கொள்ள கிட்டத்தட்ட 8-9 நம்பர் இருக்குது. அது குற்றப்புலனாய்த்துறையர் என்ற வயசை கேட்டுட்டீங்கன்னா ஸோ அது போக வேண்டிய இடத்த போகும். இதில் மன்னிப்பு கண்ட பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு என்னன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம். தவறு இழைக்கிறத யாருன்னு பார்க்கணும். அந்த தவறு இழைக்கிறத பார்த்துட்டு தவறுன்ற ஸ்டார்ட்லேயே மன்னிப்பு கேட்டால் வாழ்க்கை யோசிக்கும். அந்த தவறை மறைக்க திருப்பி தான் காயப்பட்டு நான் திருப்பி காயப்படுத்தணும் மே 18 முள்ளிவாய்க்கால் 18-19 அந்த தம்பிக்கு என்ன பேர் பிரபாரணம் அந்த பேர் வருதில்லை பாலச்சந்திரன் செட்டாண்டைக்கு தண்ணியாக போட்டுட்டு ஒரு பெண்மணி ஏஐ வாய்ஸ் கொக்கிக்குமார் வாய்ஸில் அது என்னென்னா கொக்கிக்குமார் தான் நான் கதை பண்ணது. இதே பெண்மணி என்னோட விரும்புகிற பெண்கள் இந்த பேர்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு. அவங்க என்ன பிரச்சனை என்னது அவங்க தெரிஞ்சதை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். இந்த ஜெர்மன் நாசாவுக்கு போய் லைக் போடுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதில் அரைவாசி அவளுங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 பொடிகள் நக்கிறவங்க இருக்காங்க. அதாவது ஒரு கல்யாணம் கட்டின கிளடுகள் சரி 1-2 இருக்குது. ஸோ அதுகளுக்கான பதிவு. சில பெண்மணிகள் அங்கே போகிறதில்ல, தெரியும் கடைசி குப்பையாண்டு வெளியில் தண்ணி ஒரு புனிதர்களாக காட்டிக்கொள்வது. நீங்கள் கேட்டுக்கொடுங்க இந்த பெண்மணியை நேர்மன் நாசாவை. நீ என்னண்டடி போடுவ பாலியல் ரீதியாக டோர்ச்சர் பண்ணதுக்கு எதிரான வீடியோ கொக்கிமார் போட்டிருக்கிறேன். நீ ஒரு அந்நீர் அஞ்சலி போட்டிருந்தாலும் கூடி பிரச்சனை இல்லை. நீ செய்கிறதோ பாலியல் ரீதியான படங்களை ஆண்களுக்கு அனுப்பிட்டு அப்புறம் ஆண்கள்கிட்ட சில படங்களை வாங்கிட்டு அதை நீ தராட்டி நான் பொலிசுக்கு போகணும்னு சொல்லி காசும் வாங்கியிருக்கிறதா கேள்வி. சரிதானே? காசு வேண்டினதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லல. அது 100% உறுதி. 75,000 உண்டு, 80,000 உண்டு, ட்ரிங்கு அக்கௌண்ட் உண்டு, மற்றது ஒரு கொழும்பு எங்கேயோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது. சரி, அது இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்குது. அதுக்குள்ள இவ்வளோ 8 நம்பர் இருக்கும், 8 உரிமையாளர் இருப்பார், அதில் ஒரு உரிமையாளர் இருப்பார். சரியோ? அப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் தான் டெவலப்ல அந்த நம்பர் எடுத்துருக்கணும். இப்போ நீ செஞ்ச நாசகார வேலைக்கு இந்த காம பிரச்சனைக்கு இந்த 8 பேரும் உள்ள போகிறதா இல்லை நீ சாப்பிட்றதா அல்லது நீயே ஜெர்மன் நாட்டில் சரண்டை பண்ணுறதா முடிவு பண்ணிக்கோ. சரியா? நீ நினைக்காத இது பகுதி விதண்டு. சரிதானே? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கை அணைக்கும் அன்பை கொடுத்து கொண்டிருக்கும். அது ஆரண்டு இல்லை. சரிதானே? ஆரண்டு இல்லை, நாட்டுக்கு அண்டிக்க வைக்கிற ஆரண்டு இல்லை. கொக்கிக்குமாருக்கு அன்பை கொடுக்கும், கொலிக்குமாருக்கு அன்பை கொடுக்கும், சொர்ணவன் என்ன மகளுக்கு அன்பை கொடுக்கும். நீ எவ்வளோ இருந்துட்டு போ, நான் அதை கணக்கு எடுக்க மாட்டேன். அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்குரிய தண்டனை உரைக்கான். எனக்கு எத்தனை ப்ரெஷர் புதுசை விழுங்கி எனக்கு ப்ரெஷர் அடங்குதில்லை. ஏனென்றால் நான் பிள்ளை முடியல, என்னில் ஒரு துளி பிள்ளை கூட கிடையாது. சரிதானே? பெண்களை தெய்வமாக மதிக்கிறான்னா எங்களோட அம்மனுக்கு பூசை உடனேயே பெண்களாக நினைச்சு தான் பூசை பண்ணுறான். அந்த அம்மனுக்கு இங்கே இருக்கிற அம்மனுக்கு சாரி அட்டைக்கு பெண்களாக நினைச்சு. சரிதான்? அந்த அம்மனுக்கு தெரியும் நான் எப்படி பெண்களை மதிக்கிறான். வேறு விஷயத்தில் டச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பெண்களை மதிக்கிறான். எந்த நண்பனையும் போட்டு கழிச்சு உனக்கு அவ்வளவு வியாதின்னா நான் இத்தனையும் இந்த செத்த இடத்துல திருப்பி அதில் கிளற விரும்பல. பழைய வீடியோவில் போய் பார்த்தா தெரியும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஸோ இது யாருக்கான பதிவுன்னா இந்த பெண்மணிக்கு மட்டும் இல்லை, இந்த பெண்மணிக்கு யாழ்ரா போடுற கொஞ்சம் ஆண்கள் இருக்கணும், கல்யாணம் கட்டின அங்கிள்ஸ் சரியான சில பேர். அப்போ மற்றதுக்கெல்லாம் படிய கவனம் வாழ்ந்த ஐடிகளுக்கு இருந்து வந்தால் நம்பர் கொடுத்துருக்காங்க. மற்றது மிட்-நைட் மதரண்டில் இருந்து கிடைக்கிற இவ்வளோ தான் நான் உறுதிப்படுத்த முடியும். அதில் போய் மொக்குத்தனாக மாட்டுப்பட்டுறாங்க அந்த காமப்படங்களை பார்த்துட்டு. இது ஒரு விபச்சாரம். இப்போ இவள் அங்கே அந்த விபச்சாரம் நடக்கும், இங்கே விபச்சாரம் நடக்குன்னு கேட்குறாள். இவள் செய்கிறது பெரிய ஊடக விபச்சாரம் டிக்டாக்குக்கால. சரிதானே? படம் அனுப்புறது ஊடக விபச்சாரம். சைபர் கிரைமில் மிகவும் தண்டனைக்குரிய குற்றம். மற்றது ஆண்களை தூண்டி அவங்கள கொண்டு, அதாவது ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறது, செக்ஸுவல் ஸ்டிக்கர்ஸ். தனித்திருக்கிற ஆண்கள் மிட்-நைட்டில், அது கடவுளை பூமிக்கு வந்தாலும் மிட்-நைட்டில் செக்ஸுவல் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறதுன்றது ஒரு டோர்ச்சர். சரியோ? அப்படி நிறைய பேருக்கு அனுப்பி அவங்கள்ட்ட சில படங்களை வேண்டிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணதாக தகவல் போலீஸில் கொடுப்பேன். அல்லது நீ காசு தருவணும், அதை கூட விட்டுடலாம். இன்றைக்கு 10 பேர் வரைவினம் மேதகு வளர்ப்பு வடிவாக ஜெயிச்சு கொடுக்கும்போது என்ற நண்பனோ நானோ நாட்டுக்காக வேலை செய்யல. இவர்கள் பிறந்தே இருக்க மாட்டார்கள், கருவாகி இருக்க மாட்டார்கள்.
கருவாகியே இருக்காத நாய்கள், குறிப்பாக இந்த ஜெர்மன் நாசா தெரியும், கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு என்னையும் என்ன நண்பர்களையும் பிளாக்மெயில் பண்ணுறது இவ்வளவு கேவலம். எதுக்கு எடுத்தாலும் மேதகு வளர்ப்பு மேதகு வளர்ப்பு மேதகு வளர்ப்புன்னு சொல்றது. நீ உண்ட காம பிரச்சனைக்கு மேதகு இருக்கிற ஆல்ரெடி வெளிநாட்டில் போயிட்டு சில பெண்களை தாக்கிட்டு தலைவர் வளர்ப்புன்னு சொன்னோடனே நான் ஓப்பன் சில 5 கூப்பிட்டுனேன். ரிங்குக்கு வாரியோ கோல்ஃபேஸுக்கு வாரியோ தனித்தனியாக. நான் சினிமா ஹீரோ இல்லை, ஒரு நடிகை 50 பேர் அடிப்பட ஒரு ஆளோட ஆளாக ஆண்டு எவருமே பதில் சொல்லலை. ஏனென்றால் அந்த அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கைகள் அதில் விடுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் பெண்களை மதிச்சாள். சரி, பெண்கள் கொண்டு படம் வச்சிருந்தாள். சொன்ன உருமலாக்கா அவன் காதலிக்கைக்கு எதிர்த்து போட்டு அப்புறம் தான் நதினக்கா காதலிக்கை கல்யாணம் கட்டினார், அதை விட்டுருவோம், அதோடு இருக்கு. பட் மற்றபடி எங்கேயுமே 100% தெளிவை பார்க்க இயலாது. என்ன படைச்ச கடவுள் என்ன 99 தெளிவோடு தான் வளர்த்தாள். கடவுள் அம்மன் வளர்ப்பு எனக்கு அம்மன் எத்தனை நேரத்தை கனவுலேயே வந்து சொல்லி உண்மையா சில பேர் சொல்லிட்டு அதை விடுவோம். அது ஃப்ளோவில் வருது. சரியோ, எவ்வளவே நாசமாக போயினோன்னு எனக்கு தெரியல. சரியோ, இவ்வளோ இந்த காம பிரச்சனை அடக்கிறதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ண பலர் மிகவும் துன்பப்படுறதாக எனக்கு தெரிய வரும். இது உண்மையாக வெட்டர் பக்கம் இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. பட் அது ஃப்ளோவில் வந்தது காரணம் இவ்வளவுதான் போட்டு இந்த நிசாண்ட பெண்மணி பெண்ணண்டே சொல்லலாது. சரி, இதுக்கு புது இலக்கணம் எடுக்கணும், டிக்ஷனரியில் புது சொல் தேடணும். காம பிசாசோ அல்லது என்னென்று எனக்கு தெரியாது. சரிதானே, அப்படியான ஒரு கேவலம் கட்ட கடைசியால் செருப்புக்கே மரியாதை இல்லை. ஒரு முஸ்லீம் நம்மளை செருப்பால் அடித்தா செருப்புக்கு மரியாதை இல்லாதவள்னா இவள். சரிதானே, சொந்த ஐடியில் கருத்துக்கள் உண்டு, மற்ற ஐடியில் அதை விட படுங்க. மற்றது மிட் நைட்டில் வந்து செக்ஷுவல் கதைகள் அதுகள் இதுகள் குரூப்புகள் வச்சிருக்கிறது, வெடிகளை நாசம் பண்ணுறது, உனப்பொருத்திய அடிப்படைங்கிறதுக்கு ஊரவனை வச்சிருப்பாரு. நீ கல்யாணம் கட்டித்தனையும் ஒளிகள் இருக்காது, நான் கேட்க விரும்பல இறப்பு விட்டு இதோடு என்றாலும் நீ திருந்து. சரிதானே, நீ உண்மையாக ஆமானால் உன்னை சுற்றி இருக்கிற தப்புன்னு எனக்கு தேவையில்லை. உன்னை மன்னிப்பு எந்த அம்மா உன்னை மன்னிப்பு ஏற்க போகிறதும் இல்லை, அந்த நண்பன் அம்மாவை ஏற்க போகிறதும் இல்லை. சரிதானே, அம்மாவை வணக்கம் வைங்க வணக்கம் வைங்க வணக்கம் வைங்கன்னு சொல்லிட்டு தாயை வந்து உனக்கு விசர வருதோ விசரண்டா கொண்டே காட்டு விசரண்டா கொண்டே காட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த இனியொருக்கா எனக்கு தூசணங்கிறது சரியில்லை. செத்தபடியாக இங்கே ஒரு குரூப்போட உனக்கு நீ ஒரு நீ மனுஷனுக்கே பிறக்கன்னு சொல்லிட்டேன். நாய்க்கும் கூட பிறந்திருக்கீங்களா? ஒரு நாயும் இல்லை. நாய் கோவொரு கழுதை பண்டி சனியன் எல்லாத்தோடையும் படுத்து தான் ஒன்றை கொத்த பெற்றிருப்பாள், இன்னொரு கொத்தை எடுத்துருவாள். அதோட நீ கொப்பனோட மாறி செக்ஷுவல் ரீதியாக நடக்கிறதான் இன்னொரு தான் இந்த தாயோட மற்றவர்களை தொடர்படுத்திக்கிறாங்க. உனக்கு இப்படித்தான பாதுகாப்பு தான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான். சரிதானே, எனக்கு அந்த மனுஷன் இறந்தது கவலையாக இருக்கு. ஆனால் நீ இந்த பதிவை போடக்கூடாது. சனியனை நீ ரோசக்காரங்கன்னா இன்றைக்கு எடு, இல்லைன்னா தூக்க மாட்டி சா. நீ என்னென்னு போடுவேன், நீ என்னென்னு போடுவேன் பார்த்து கொண்டு வந்தால் உன்னத்தான் நீ என்னென்னு போடுவ சொல்லு. சரியோ, ரூபன் ஜெயச்சனோட பார்த்துக்கொண்டு நீயா கூட இருக்கலாம். வேறு பேர்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். 1500 ஐடி பிளாக் பண்ணியிருக்கேன். பிளாக் பண்ண வார அந்த பிரச்சனை என்ன? உண்மையாக விரும்புகிறொருத்தி தன்னை சொந்த குரலில் தன்னை இதில் வெளிப்படுத்துவாள். அதுக்கு என்ன 1000 விளக்கங்கள் விளம்பரத்து நாங்கள் போய். சரிதானே, அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பின்னணியா உன்னை ஏற்கிறத இப்போ நான் ஆரம்பிறது உங்களுக்கு விளங்கல. அப்போ என்ன குறிய ஏன் வைக்கிற நீ? நான் போராட்டத்துக்கு எதிராக அவன் இல்லை, என்னை பற்றி முழுசாக நீ இல்லை எவனே படிக்கிற, அது தேவையில்லை உனக்கு. நீ பிறக்கும் போது நான் செஞ்ச வேலைகளை பற்றி உனக்கு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. சரிதானே, அது 5 தலைமை மாறி குறிப்பாக தாவிப்பு வரையும் அதுக்கு தலைமை மாதிரி ஒன்ற தேவை எனக்கு இல்லை. நான் கடமையை பல நிர்வாணம் செஞ்சு போய்கிட்டே இருக்காள். ஆன்மீக தலைவர்கள் சில பேர் இடிக்கிறேன். அந்த ஆன்மீக தலைவர்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறோம், அவருக்காக செய்கிறோம், இவருக்காக செய்கிறோம். எனக்கு அந்த தேவை கூட இல்லை. சில பேர் கடவுளுக்காக செய்யணும், கடவுளுக்காக செய்ய மக்களுக்காக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாள். நான் ரசர் அப்படியான பிரச்சனை இருக்குன்னு தெரியும். தாயை கோவலப்படுறது தாய்நாடு கேட்கிற நீ இந்த வரைக்கும் உணர்ந்தாளாண்ட இந்த தேவடியால் இல்லை. இவ்வளவு தேவடியாளே சொல்லல. அவள் என்றாலும் ஒரு வருமானத்துக்கு உடம்பை வைத்து பிழைக்கிறாள். இவளுக்கு என்ன பிரச்சனை? ஜெர்மனில் நாடு காசு கொடுக்கும், வெடி தின்றுட்டு படுக்க வேண்டியானே. தண்ணி ஒரு போராட்டவாதி மாதிரி காய்ச்சிட்டு இருக்கிறாள். தண்ணி ஒரு பக்திமான் மாதிரி காட்டியிருக்கிறாள். தண்ணி ஒரு பக்திமான் மாதிரி காட்டின நீ கிருஷ்ணட்ட பாட்டலை பாடிக்கொண்டு பக்திமான் மாதிரி காட்டுற நீ கிருஷ்ணரே இதயத்தில் குடிகொள்ற என்னையும் எந்த நண்பர்களையும் கிருஷ்ணர் தான் குடிகொள்ளுவேன். அவர்களையோ போய் சீண்டி போட்டு நீ தப்ப முடியுமா? முதலாவது கேள்வி. சரி, அதை விட கடவுள் நம்பிக்கை நீ நடிக்கலாம். 2வது நாட்டுப்பற்று, தேசிய தலைவர், நாட்டுப்பற்று, மேதகு வளர்ப்புன்றையே நீ பாத்ரூம் பிக்சர் அனுப்பின உன்றப்பட. அடுத்தது அவங்கள அனுப்ப சொல்லி கேட்டது அடுத்த பிள்ளை.
அதுக்கு பிறகு அவங்கள நீ வந்து 2 போனையும் எடுத்து வச்சிரு, பிளாக்மெயில் பண்ணுறது, மேதகு வளர்ப்பு, வேனில் 10 பேர் வருவினம், மேதகு வளர்ப்பு, வேனில் 10 பேர் வருவினம், உண்டைக்குன்ன விரட்டுவினம், இயக்கமே இங்கே இல்லை. டிக்டாக்ல நாடு பிடிக்கிற நீ இங்க யாழ்ப்பாணத்துல மேதகு வளர்ப்பு காட்ட வலிக்கிறீங்க. யாருக்கு காட்டுறா? மேதகோட இருந்தவனுக்கு காட்டுற நீ. அதான் அடுத்த பிரச்சனை. மேதகோட இருந்ததுன்னா பக்கத்துல இருந்தா அந்த கொள்கையோட இருந்தது. உன்னை வரலாறு மன்னிக்க முடியும். இன்றைக்கு சாரியா போய் செத்து அந்த ஆத்மாட்ட மன்னிப்புக்கு. ஏன்னா நீ இங்க இருந்து கேட்டு எடுப்படாது. உண்மையா ஆமாமியா செத்துடு. பகுதிக்கு சீரியஸ். ஐ எம் டாக்கிங் வெரி வெரி சீரியஸ். ஐ எம் நாட் ஜோக்கிங், ரைட்? ஸோ உண்மையா நீ ஆமாமியா கொக்கி குமார் வாய்ஸை ஏஐல பாவிச்ச குற்றத்துக்காக இன்றைக்கே செத்துட்டு போய் மன்னிப்புக்கு. அதை கூட மன்னிச்சிருக்கலாம். சனியன் ஏதோ இவருடைய கொக்கி குமார் குரல்ல போனாத்தான் கதைப்பாராண்டு போட்டான்னு வச்சுக்கொள்ளும். இன்றைக்கு நீ பாலியல் துன்புற கொடுத்துட்டு பாலியல் ரீதியா பிளாக்மெயில் பண்ணி போட்டு ஜெர்மன் விசா ஆண்டவளோ நாசா ஆண்டவளோ இன்றைக்கு நீ வந்து கொக்கி குமார் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி பிளாக்மெயில் பண்ண வீடியோ போடுறதுக்கு உனக்கு என்னடி ஜோய்க்கியது இருக்கு? தேவடியாளே சொல்லல. அவள் பணத்து காசு குடும்பத்துக்காக உழைக்கிறாள். இப்படித்தான் மாலு ட்ரெவியோன்னு சொல்லி ஒரு நடனக்காரி நன்மையா இருந்தவள் காட்சி வந்துட்டு ஆகியம் வந்துட்டு இந்த பெண்கள் ஒரு பழக்கம் இருக்கு. தங்களோட ஒரு கோபம் வந்தோடனே தாயா கூப்பிடுறது. அவன் மயிரை பிடிக்கிறத என் அம்மாவை எடுத்தா. அதோட அவளோட ஹேக்காக விட்டது. அம்மாவோட எடுத்த உடனே நான் பேசி போட்டேன். 2 குண்டோட அவுத்து போடுற ஆடுற நாய் அம்மா கூப்பிடுறீங்க. அப்படியே அம்மாவை கூப்பிட்ற தேவடியா புண்டியலே உங்களை ஒன்று கேட்குறேன் நாயலே. நீ நாளைக்கு ஒரு புரிஞ்சனோட படுத்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க நீ அம்மா போற. நீ பண்ணியங்க கேட்கறது உனக்கு எந்த தகுதியும் இல்லை. சரியோ ஒன்று. அப்போ அவளுக்கு சொன்ன உறிஞ்சி போட்டு 2 பீஸோ ஆடுற நீ எந்த அம்மா கூப்பிடுறியோ அதோட பொழிங்க. சரியோ. ஆனால் அவள் எவ்வளோ தூரம் அப்புறம் அவள் மன்னிப்பு கேட்டான். என்னென்னு கேட்டால் தாய்க்கோ அதுக்கோ கேன்சர் ஆட்டான். அதுக்காக நான் இந்த டான்ஸை செய்கிறேன். சரி மாடல் ரிவ்யூ நீ பார்த்தா மன்னிப்பு கொள்ளும். ஆனால் நீ வந்து அம்மா கொடுக்க என்னோட வந்து நாட்டை பற்றி அதுக்கு பேசுங்க. பெற்ற தாயன்றோட ஒரு பூமி தாய். அவளை தொட்ட யாருமே உயிரோடு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. அதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரியோ. நீ உண்மையா வந்து நாட்டை பற்றி காட்டுறேன்னு சொன்னால் நீ இன்றைக்கு செத்துரு. சரிதானே? மாவீரோட மாதிரி இன்னும் லிஸ்ட்லேயே சேர்க்கல. அதனாயே நீ பிரிகேடியர் வாயில வருது. பிரிகேடியர் நாசா வந்தான். பிரிகேடியர்னா என்ன தெரியுமா? மிலிட்ரியா என்னென்னு தெரியுமா? நீ AK-74 பற்றி அர்ஜுனாக்கு இந்தியா மிசைலில் வகுப்படுத்தணும். நீ பெரிய AK-47 தயாரிக்கிறீங்க. நீ ஆமக்கரைக்கு சொன்னால் நீ அவ்வளோ புத்திசாலி. உனக்கு என்ன திமிர் அதை சொல்லி? நீ புத்திசாலி நினைப்பா இல்லை இன்டெலிஜென்ட் நினைப்பா அல்ல என்ன திமிர் உனக்கு? அது இருக்கா சொல்லு. யாரோட வந்து திமிர் காட்டுறான்னு பார்த்தேன். நீ கொக்கி குமார் வயசு ஏயில போட்டது முழுப்புல. சரிதானே? அதை இண்டையோட திருந்தல செத்து போய் கொக்கி குமார் ஆத்மாட்ட மன்னிப்புக்கு. அவன் மன்னிப்பானோ எனக்கு தெரியாது. மாநகரசன் போய்ட்டான். மற்ற இந்த ஏஐ வாய்ஸ்ல கலைக்கிறீங்க. ஏஐ வாய்ஸ் கலைக்கிற நிப்பாட்டு. சரிதானே? தெளிவாக சொல்றேன். ஒன்று. 2வது பெண்களே உங்களுக்கு காம பிரச்சனைன்னு சொன்னால் கல்யாணம் கட்டும். இல்லையா கெட்டுக்கெதர் போகணும். இல்லையா மேலஸ் கோட்டை போகணும். இல்லையா நாய் வளரணும். இல்லை குதிரை வளரணும். உங்களோட ரேஞ்சுக்கு காமத்தின் உச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சு கொள்ளும். மற்றபடியெல்லாம் குழப்பாதே. குழப்பிங்கொண்டு நீங்கள் பண்ணியா பேசாதே. இதெல்லாத்தையும் செஞ்சு கொண்டு மேதவ இழுக்காய் அந்த பொம்பளை மாதிரி. இதுதான் ஆக கேவலம். மேதகின்ற வளர்ப்பு. நாங்கள் எதுக்கு பாத்ரூம் பிக்சர் அனுப்புறது, அப்புறம் அவங்கள அனுப்புறது, அப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறது, பிறகு ஃபோனில் எடுத்து வச்சுட்டு மேதாக வரும். இன்றைக்கு அவருடைய வயசோட இருக்குது. கொக்கிக்குமார் வயசோட போட்டு காட்டுவேன் நான். ஆனால் அது சரியில்லை. ஒரு இறந்த மனுஷனை கேவலப்படுத்துகிறா. அப்படி இவ்வளோ விட அப்புறம் என்ன கேவலப்படுத்துவாங்க? இதை கதைக்கவே கூடாது. ஆனால் இந்த பச்சை தேவடியாளன் கேவலமானால் தன்ற டிக்டாக் கையில் இதை போடுறதுக்கு இவளுக்கு எந்த வருவதையும் இல்லை. இவள் மட்டும் இல்லை, அந்த 8 நம்பர்ல இருந்தவர்களும் மிகவும் துன்பியலை அனுபவிப்பார். சரிதானே? அது மாற்றிக்கிறதுக்கு கிடையாது. இல்லை வித்ட்ரோ பண்ணுறதுக்கோ அல்லது கம்பரைஸ் பண்ணுறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. அவர்களால் என்ன முடியுமோ அவர்கள் அதை செய்யலாம். கடவுள் என்னோட இருக்கிறார். தெய்வம் என்னோட இருக்குது. மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் இதுவரைக்கும் எந்த பிள்ளையும் விட்டதில்லை. நாட்டுப்பற்ற காட்டி சரியோ முதல் தடவை வாட்ஸ்அப்பில்
ஏமாந்தவன் இந்த பொம்பளை காதலிக்க நம்பிட்டேன். அதான் நான் விட்ட பிள்ளை. பின்னணி என்னன்னு எனக்கு தெரியாது. அயலில் இருக்கிறவங்களோட கோயில் சம்மந்தம் என்னன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நீ உண்மையா ரோசக்காரி, சரி உனக்கு ரோசம் இருந்தால் தானே சனியனை நீ வந்து அழிக்கிற, சரியோ இந்த மச்சால் போட்ட பதவிகளை அழிச்சிட்டு இருக்கிற, இல்லைன்னா பேசாம விட்டுருக்கலாம். இந்த மச்சால் சும்மா இருப்பல என்னை பற்றி கேட்க, அல்லது எந்த மாணவிகள் சும்மா இருக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் சும்மா இருக்கணும், அல்லது நண்பர்கள் சும்மா இருப்பாங்க. உனக்கு மட்டும் தான் நக்கிறதுக்கு கூட்டம் இருக்கு நினைச்சி. நீயே ஒரு 50 வச்சிருக்கிற 100 ஐடி உன்னை நக்குவை வந்து தரம் வந்து அப்புறம் ஒரு 4-5 படிகள் இருப்பாங்களாங்க. சரியா? எனக்கு உண்மையான கூட்டம் இருக்கு, விசுவாசம். 10 லைக் வந்தாலுமே 10 உண்மையான ஆட்கள். எனக்கு பிடிக்காத சனியன் வந்து லைக் போட்டுதோண்டா, இந்த நீ நாசா நாயம் வந்து போட்டு அழிச்சே இருக்கிறேன்னா நீ செய்கிறது உத்தவாளிகளை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து லைக் எனக்கு தேவையில்லை. ஒரு லைக்கும் இல்லாத பதிவோட என் ஃபேஸ்புக்லேயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு. என் கருத்து போனா சரி, பிடிக்காதவங்க வந்து லைக் போட்டால் அதை ரிமூவ் பண்ணுறாள் தான் நான். அதான் நான். அது நீ என்னோட உங்கள் அரைக்க விட்டு தெரிகிற மயிர் பிடிக்கிற நேருக்கு நேராக வர்றது தான் நீயும். வச்சிக்கிறவங்களுக்கு கள்ளடி பட்டத்தை வடியால் இந்திய அரசியல் ஒரு ஐடி பிறகு போய் ஆக்களுக்கு வயசில் போடுறது பெரிய நீ பெரிய உத்தமி மாதிரி. உனக்கு பைத்தியம்ன்றது உனக்கு இன்னும் விளங்கல. இது வரைக்கும் ஒருத்தரும் சொல்லலையா உனக்கு பைத்தியம் பண்ணது? இனி எத்தனை பேரை நாசம் பண்ண போறேன், எத்தனை பேரை மேலே எடுக்க போறேன்? போராட்டத்தை என்னது இழுக்கிற நீ? போராட்டத்துக்கு என்ன செஞ்சு ஒருக்கா வந்து ஒரு வீடியோ போடுவாப்போம். நீ ஆமானீங்கண்டா போராட்டத்துக்கு என்ன செஞ்ச? நீ நாட்டை விட்டு ஓடி போன நாயே, சரியோ இங்கே இருந்து நாட்டை விட்டு ஓடி போட்டாங்க, நாட்டை பற்றி காட்டுறியோ வரையில அது மயிர பிடுங்க. ஆனால் கருணாமா நெஞ்சு இருக்கிறார், இன்னும் நீ மட்டும் வரையிலாது. அதோட பிடுங்க நீ என்னடி பிடுங்க நீ? ஒருக்கா சொல்லு, இருக்கா பாப்போம். கருணாமானே மன்னிச்சு விட்டுருக்கு இலங்கை அரசாங்கம், அதோட நீ பிடுங்க நீ அல்லது 27 பேர் இருக்கும். பெரிய பிலிம் காட்டி கொண்டு இருக்க நீ. ஏதோ பெரிய அது மட்டும் இல்லை, தான் தலைவர்கிட்ட மகள் துவாரகாண்டு கூட அழைக்க விட்டுருக்கான் அந்த ஜெர்மன் நாஸ். அவன்கிட்ட டிக்டாக் ஐடியா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது படத்திலேயே துவாரகா இப்படி இருப்பா வளர்ந்து கொண்டு வரைக்க தான் வர்ற மாதிரி போட்டு ஒரு வீடியோ செட் பண்ணியிருக்கான். இது ஏன் வச்சிருக்கிறேன்? ஆரப்பை காட்டி காசு கொண்டேன். இன்னும் காசு கிடைச்சி சொல்லி ஒன்று சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுறேன்? 5 லட்சமோ 10 லட்சமோ 10 லட்சம் கட்டுற கவர்மெண்ட் என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லை, இன்னொரு சொல்லியிருக்கிறாள். சரி, இதை காசை போட்டால் என்ன வேண்டாம், தன்னை சாமானை விரிச்சு காட்டுலாம். உன்னை சாமானை பார்க்கறது 10 லட்சம் கொடுக்கணும் யாக்கள். இதுக்கு பேங்குக்கு போனாங்கன்னா எத்தனை வழி என்னது எழுதிட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இந்த சாமான் பெரிய திறமை. இந்த மட்டும் பால் பஞ்சாவரம் வருது, மற்ற வேண்டாம். எனக்கு சட்டியில் அந்த இறப்பில் அதை கேட்கலாம், ஃப்ளோவில் வருது. மன்னிச்சு கொடுங்க யாராவது. கொக்கிக்குமார் இந்த இழப்பில் எனக்கும் கவலையாக இருக்குது. இவ்வளவு கொக்கிக்குமார்ன்ற வயசு ஏஐயில் பாவிச்சு காய்ச்சதெல்லாம் எனக்கு இவ்வளோ கோவம் வருது. அதை கூட மன்னிச்சிருப்பேன். மேலகு வளர்ப்புற இன்னும் கோவம் வருது. 10 பேர் வரைக்கும் 10 பேர் வரைக்கும் இரவு போகுது. அம்மா அப்பா இங்கே இந்தா 12:30 ஆட்டோ வரும், ஆட்டோவோட திருப்பி நான் சொல்கிறேன். இல்லை தன்னை கவுன்சிலுக்கு போய் சொல்லி போட்டேன். 12:30 இப்போ ஆட்டோ வரும், ஆட்டோ பேரும் சொல்லி இங்கே இருக்கு ஆட்டோக்காரன். இங்கே அவனே மற்றது யாரோட பிள்ளையாக ஆட்டோக்காரன் வருவான். தாய் தகப்பன் இங்கே இருக்குது. ஆல்ரெடி அதுகள் எத்தனை பேரும் பயந்துருக்குது. எத்தனை பேரும் இங்கே வந்துட்டு ஆக்கள் ரிசர்ச் வந்து அதுகள் பயந்துருக்கு. கூட அரிப்படுத்தும் வியாதிகளுக்கு ஒவ்வொருத்தையும் வலிக்கிட்டு ஆக்களை அனுப்புவீர்கள். அவ்வளோ ஒருத்தையும் அங்கே ஆஸ்திரேலியா இருந்து என்ன வந்து ரிசர்ச் பண்ணுறோம் பழைய இங்கே ஆக்களை வருவாள். உங்களுக்கு வருத்தத்துக்கு நாங்களே கிடைச்சோம். எந்த பேரண்ட்ஸ் கிடைச்சது எனக்கு அடுத்த பேச்சு. அதுகள் பயப்படுங்களா? உங்களுக்கு அத்தை இல்லை, செத்து போச்சு. அதில் உங்களுக்கு அந்த பற்றே இல்லை என்று அதுங்களுக்கு இருக்கப்படாது. தாய் தரப்பில்லை எங்களை பூமியை கொண்டு வந்து தாயடாப்பாது. அது பயப்படுது. பிறகு ஒருத்தர் மோமுடிக்கிற வாரம் நீ பிறகு ஃபோன் அடித்து தாயா கழிக்கிற அம்மாவுக்கு வணக்கம் பையன் அம்மாவுடைய நேர காட்சி போட்டு நீ எல்லாம் உயிரோட நீ இருக்கிறாண்டே. ஏன்னா கடவுள்ல சம்பவம் வருது. இவ்வளவு வச்சிருக்கு அந்த மனுஷன் பாவம் செத்து இதுக்கு வந்திருந்தாலும் சம்மந்தம் இல்லாட்டும் அந்த மனுஷன் செத்து போச்சு. இவ்வளவு இருக்கிறாள் உயிரோடு. அந்த ஆளுடைய 7 வயசு பாவிச்ச இந்த நாய் இருக்குது, அந்த மனுஷன் செத்து போச்சு. ஸோ ஆழ்ந்த இரங்கல்கள். ஸோ ஜெர்மன் நாசா நீ நாசமா போன்னு சொல்லிக்கொண்டு செத்து துளியன்னு சொல்லி இது இதயத்தில் இருந்தாங்க. செத்து துளியன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கே போய் ஏஐ வயசில் கொக்கிக்குமாரன்னா உங்களோட வயசை பாவிக்கிறதுக்கு மன்னிச்சு கொடுக்கணும், ஆத்மாட்ட மன்னிக்கிறதுக்கு சொல்லிட்டு விடைபெறும். நன்றி வணக்கம். வயசு இருக்கு போட்டு காட்டலாம். அது ஏஐ வயசு கொக்கிக்குமாரன்னா அந்த வயசு இப்போ ஒவ்வொரு வயசும் வச்சிருக்காள். அது செய்யலாம் தான். இப்போ விஜய் வந்து திரிஷாவா என்னென்னு சொல்றது திமுகவுக்கும் 2க்கு தான் போட்டு திமுகவுக்கும் டிவி கேட்கும்னு சொல்லி கொண்டு வந்தவர். அதை வந்து ஏஐல சங்கீதாவா திரிஷான்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அது இந்த நாய் நெஞ்சிருக்கு வேண்டாம். ஏஐ வச்சு செய்கிறவள் நம்மளுக்கு 90% புலங்களில் ஏஐ வச்சு இவள் அதனால் தெரியும். அது அவள்கிட்ட விஷயம் சரிதானே. வேறு என்ன அது சனியன் இன்றைக்கு இன்றைக்கே செத்த குச்சிமார் அண்ணாண்ட ஆத்மாட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னால் அவள்கிட்ட ஆத்மா அது மன்னிக்கப்படும் இல்லையா? அவளுக்கு முயற்சி இல்லை. சுத்தி உதவி செய்கிறவ இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கு அடிபடும். அதை பார்த்துட்டு இந்த 8 பேர் நம்பர் இருக்கு தானே, 8-9 பேர் குரூப்குள்ள வந்தாங்க. 9 பேரும் தாக்கப்படுவார்கள். அதான் கர்மா சித்தாந்தம்.
நீ கொடுத்த வலி, ஒரு தாயை கிழிச்ச வலி, மேதகோ இழுத்த வலி. மேதகோ நீ இழுக்கலாம், நான் மேதகோ பேசுற பிள்ளைகளுக்கு நீ யாரடி? நாங்கள் நாட்டுக்காக வேலை செய்ய நீ பிறந்தே இருக்க மாட்டேன் கருவில். உனக்கு மேக்சிமம் 40 பேர் இருக்குமா நாய்? என்ன கேள்வி எனக்கு படிப்பிக்கிறேன்? மேதகோ போகிற லீமாண்டார் டிக்டாக் நான் வச்சிருக்க நீ டிக்டாக்காரங்க தான். டிக்டாக்காரமாக தான் இருக்கின்றா தான் உனக்கு உள்ளது. லீமாவை நீ என்ன படிப்பிக்கிற? நாட்டு போராட்டம் படிப்பிக்கிற. விட்டா கிருஷ்ணன் வந்தா கீரை சொல்லிக் கொடுப்பேன், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தா பாவமன்னிப்பு சொல்லிக் கொடுப்பேன், ராமர் வந்தா சொல்லிக் கொடுப்பேன், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தியோட வாழ்றன்னு சொல்லிக் கொடுப்பேன். இவன் பிரபாகரன் கண்டா சொல்லுவேன், உங்களுக்கு நாடு பிடிக்க தெரியாது, நான் பிடிச்சி தருவேன். அந்த அளவுக்கு விளம் படிப்பேன். நீ ராமாயணனுக்கு கணக்கு படிப்பிப்பேன். அவ்வளோ நினைப்பாடி உனக்கு நாயே. அடிபடியே கேட்கக்கூடாது சனியனா குளத்துக்கு. எனக்கு என்னென்னு சொல்றது, எனக்கு கடவுள் சத்தியமா இப்படி ஒரு பெண்ணில் இப்படி ஒரு பிசாசை என்ன பேரை வைக்கிறார் ஒரு பரதேசியை இந்த லைஃப்ல நான் கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. வெளியில் ஒரு ஐடியில் நாட்டுப்பற்று தாய் இது என் நண்பன் அம்மாவோடைய காய்ச்சல் வணக்கு வேறு எங்கள் அம்மாவோடைய வந்து காய்ச்சல் சாக போடணும்னு பாவம் விட்டேன். அப்புறம் அதே நான் இன்னொரு குரூப் போல வச்சு அது ஏஐயில் கொக்கிக்குமார்ன்ற வயசில் வந்து பேசியிருக்கு. அதுவும் ஒரு பிள்ளை. மேதகிட்ட வளர்ப்புன்னு சொன்னோம், அதை விட பிள்ளை. 10 மணிக்கு ஃபோன் எடுத்து வச்சிருந்தோம், அதை விட பிள்ளை. எல்லாமே வயசில் இருக்குது, காட்டலாம் மாட்டான். அது கொக்கிக்குமார்ன்ற வயசில் இருக்குது. அதை விட பெரிய விட இன்றைக்கு நீ ஏதோ பெரிய நீது நல்லவள் மாதிரி நடிச்சுக்கொண்டு கொக்கிக்குமார்ன்ற இறப்புக்கு நீ அதை போட்டிருக்க ஒரு கண்ணீரஞ்சலியை போட்டிருந்தா கூட நான் அதை பேசாம இங்கே யசோசரி போட்டிருக்க, எத்தனையோ பேர் கண்ணீரஞ்சலி போட்டிருக்கேன். அப்படி நீ போட்டிருந்தா கூட விட்டுருப்பேன். ஆனால் நீ பாலியல் டோர்ச்சர் கொடுத்து கூட நீ பிளாக்மெயில் பண்ணி போட்டு அவர் அதே மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை பிளாக்மெயில் பண்ணாத நீ எடுத்து போடுற, நீ ஒரு உத்தமி என்று காட்டு. அதுதான் நான் பொறுக்க முடியும். அது மேதகளுக்கு பொறுக்க முடியும். அதுவும் என் நண்பின் அம்மாவை தூசணத்தால் பேசியிருக்கிறேன். என்னோட வந்து குரூப்புக்குள்ள என்ன கேவலப்படுத்தி இருக்கிறேன், தாயை பேசியிருக்கிறேன். மன்னிக்கலாமோ? இது சாவலும் கூட உனக்கு உயர்ந்த தண்டனை நான் தருவேன். தெரியல அவன் இந்த மாதிரி காத்துக்கொண்டு உன்ற வீட்டு வாசல்ல ஜாழிந்து மாணவர்கள் இந்த மாணவிகள் வந்து நிற்பார்கள், முற்றுகையிடுவார்கள். விளங்காம விளையாடிட்டு இருக்கிறேன். நீ வீட்டை விட்டு வெளிக்கிட முடியாத அளவுக்கு வரும். எனக்கு சொன்ன அதே வாணி என் நண்பர்கள் சொன்ன அதே வாணி உண்மையா உன்ற வீட்டுக்கு முன்னால வேன் வந்து நிற்கும். அது ஜெர்மன் உளவுத்துறையா இருக்கலாம், அல்லது இந்த மாணவர்களா இருக்கலாம், அல்லது என்னட்ட இருக்கிற ஒரு ஆக்களா இருக்கலாம். வந்து நிற்கும் உனக்கு தெரியும். தேவைப்பட்டா மட்டும்தான் எங்களோட டீம் பாவிப்பேன். உன்னப்பாரி ஆக்களுக்கெல்லாம் டீமை யூஸ் பண்ணுறாங்க இயலாது. ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ் கேட்டேன். எனக்கு என்னப்பா ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ் கேட்டேன். யார் எப்படி கையாம உங்களுக்கு தெரியும் தானே. புத்திசாலின்னா இன்றைக்கே செத்து போய் கொக்கிக்குமாரோட மன்னிப்புகள். காரணம் அவற்ற குரலை ஏஐ வயசுல நீ பாவிச்சு வேற ஒன்று. அதை விட உண்ட பதிவிலே அந்த ஆளை போட்டுருது. அதை விட தப்பு மேலகு வளர்ப்பு பெண்களையே மதிச்சு கொண்டிருக்கிற மனுஷனை நீ கேவலங்கட்டு உண்ட காமயிச்சைக்கு படங்களை அனுப்பி போட்டு அதுக்கு விரட்டுறதுக்கு மேதக வளர்ப்புன்னு சொல்லி ஆடர்வன் விரட்டுறது உலக வளம்ன்றதை விளங்கினீங்கன்னா இன்றைக்கே செத்து உன்ற ஆத்மா மன்னிக்கப்படும். இல்லைன்னு சொன்னா நீ செத்தா நடக்க போறது உறுதி. நீ செத்தா ஆத்மா மன்னிக்கப்படாத நரகத்தில் வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு அது வளர்ந்தேன். ஜெர்மன் நாசாக்கு வால் பிடிக்கிற நீங்கள் விளக்கிற விளங்கப்படுத்துங்க. உங்களுக்கு ஆதாரங்கள் தேவைன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீ பார்க்கல அது இந்த கொக்கிக்கு அந்த ஒய்ஏ வயசுல வந்தது எல்லாமே. குறிப்பாக என்னோட யார் வந்து கேட்கணும்னா ஈழஞ்சீவன் அண்ணா, இதுதானே சந்துரு அண்ணா கதைக்கும். கொக்கிக்குமார கேட்டிருப்பேன் கதைக்கிறாது. பெண்ணோட நான் டீல் பண்ண விரும்புகிறேன். விளநிப்பினதை பெண்களுக்கு காட்டினார். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் எனது துன்பியலையும் ஆழ்ந்த கவலைகளையும் கொக்கிக்குமார் என்ற குடும்பத்துக்கும் டிக்டாக்கில் அவரோட ஃபாலோ பண்ணுறவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அவரோட துயரற்றுக்கிறோட நானும் அந்த துயரில் இணைஞ்சு கொள்றேன்னு கேட்டுக்கொண்டு உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.